உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம செல்தட்டி சிவகுமார் குடும்பம் இருக்க காலையே விழுந்துட்டானுங்க, படுத்தே விட்டானையான்னு. இங்கே தான் வந்து வாய்க்கூந்தல் நிறையா பேசுவானுங்க. அப்படியே சினிமாவில் நடித்து கருத்து சொல்கிறானுங்களாம் இவனுங்க சமூகத்துக்கு. இங்கே வந்து அப்படியே கோயிலையெல்லாம் கட்டின காசுக்கு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம், அப்படியே வாய்க்கிலேயே பேசுவானுங்க. இந்த தெனாவட்டில் இங்கேருந்து ஆந்திராவுக்கு போய் லட்டு விவகாரத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் அப்படியே வாயை விட்டு பவன் கல்யாண் காலில் கழட்டிருக்கிறத கலட்டி எடுக்க உடனே படுத்துட்டாங்க டப்புன்னு. ஐயோ தெரியாமல் இருந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க, விட்டா காலில் விழுந்துருவாங்க போல இருக்கு. என்ன ஆட்டம்டா நீங்கள் தமிழ்நாட்டில். நீங்களாம் ஒரு மாமன்னன் தஞ்சாவூரில் ஒரு கோயில் கட்டியிருக்கான். அதுக்கு போயிட்டு இந்த கோயில் கட்டின காசுக்கு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலான்னு கிடந்து உருண்டது யார்? உங்கள் அண்ணியார் ஜோதிகா. இப்போ அந்த ஜோதிகாவோட ப்ரொடக்ஷனில் ஒரு திரைப்படம் வந்துக்கிட்டு இருக்கு, மெய்யழகன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து இப்போ தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் நீங்கள் வெளியிட போகிறீங்க. அந்த படம் ரிலீஸாக போன இடத்துல லட்டு விவகாரத்தை கேட்க, இப்போதைக்கு லட்டு வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு அதை யாரும் திங்காதீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்காரன் மாதிரியே ஆந்திராக்காரனையும் நினச்சிட்டியா? காரஞ்சாரமாக சாப்பிட்ருவான், அதான் உடனே கலட்டி அடிச்சிட்டானுங்க. லட்டு விற்பனை அப்படிங்கிறது கடந்த 4 நாளில் தினம் 60,000 லட்டுகள் கூடுதல் விற்பனை ஆகிருக்கு. இதை நான் சொல்லலை, தேவசம் போர்டு நிர்வாகமே அந்த லட்டு விற்பனை பட்டியலை அறிவிச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான லட்டுகள் கூடுதல் விற்பனை தான் ஆயிருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு. அங்கே சனாதனம், இந்து தர்மம், அது நம்ம மதத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை. அது ஒரு கடவுள் நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை. அதை புனிதமாக அவங்க பார்க்குற இடத்துல நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் மனித கொழுப்பை காட்டினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை கலட்டிக்கிட்டு அடிக்காமல் விடுவான்னு நினைக்கிறீங்களா ஆந்திராக்காரன்? எழுதி வச்சிங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கூத்தாடிங்களை கூட தூக்கி குப்பையில் போட்டு போயிடலாம். ஜெகன்மோகன் ரெட்டி இனிமேல் ஆந்திர அரசியலில் அந்த முதலமைச்சர் சீட்டை எட்டி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் சொத்துல உப்பு போட்டு திங்கிறான். அவன் 500க்கோ சாராயத்துக்கோ வாங்கினாலும் அதுக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் தன்னோட புனிதத்தன்மையை ஒருத்தன் கெடுக்கிறான், தன்னோட நம்பிக்கையை ஒருத்தன் சீர்குலைக்கிறான் அப்படின்னா அவனை அரசியல் அனாதையாகிட்டு தான் விடுவான் ஆந்திராக்காரன். நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டாஸ்மார்க்கை திறந்து விட்டாங்களா, புல்லாக சரக்கு கிடச்சிதா, எலெக்ஷன் அன்றைக்கி ஏதோ 1000-2000 காசை கொடுத்தாங்களா, கோழி பிரியாணி சாப்பிட்டோமா, சரக்கை போட்டோமா, ஓட்டை குத்தனமா, வாழ்கை போட்டோமா, ஒளிகை போட்டோமா, போய்கிட்டே இருக்கணும். நம்மளே தான் மதிப்பிட்டு குறைச்சி பேசுகிறோம். நான் தான் பேசுகிறேன், என்னையும் சேர்த்தே பேசிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா கள்ளசாராய மரணம் நடந்து கொஞ்ச நாள்லேயே நடந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குமா? ஏதோ போங்க, ஏதோ நம்ம தலையெழுத்து அப்படி இலங்கையில் தொடங்கி இங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம செருப்படிப்பட்டு சின்னாபின்னப்படணும் அப்படிங்கிறது தான் தலையெழுத்து போல இருக்குது. இங்கேயே வந்து ஒரு ஆந்திராக்காரன் தமிழ்நாட்டை ஆந்திராக்காரன் தான் ஆளுவோன்னு தெனாவட்டாக பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு நிலைமை அப்படிங்கிறது போயிடுச்சு. சரி, இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பம்லாம் அவ்வளோதான், டப்புன்னு காலில் விழுந்துட்டானுங்க. பார்த்தீங்களா என்ன காரணம்னா, அடுத்து 2-3 வரிசையாக படம் ரிலீஸ் ஆகுது. அண்ணனுக்கும் படம் ரிலீஸு, தம்பிக்கும் படம் ரிலீஸு. இவனுங்க பேட்டி கொடுத்து அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்டானுங்க. அது பத்தாதுன்னு பவன் கல்யாணோட ட்விட்டர் பக்கத்தில் போய் அண்ணன் தம்பி 2 பேரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. ஐயா உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி எங்களை மன்னிச்சிங்கன்னு. என்ன காரணம்? இவங்க திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருந்தலாம் கிடையாது. இவங்களை திருத்தவும் முடியாது, இவங்களை திருத்துறது நம்ம வேலையும் கிடையாது. இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்குமே அடுத்தடுத்து படம் வருது. இந்த மாதிரி வாய் கூந்தல்லாம் அங்கே பேசிக்கிட்டு தெரிஞ்சால் படம் ஓடாது, படத்தை வெளியிடவே விட மாட்டானுங்க, தூக்கி குப்பையில் போட்டுருவானோ. அப்போ இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரிங்க. அப்பப்போ வாய் வியாபாரம் இந்த மாதிரி வேறு பண்ணுறாங்க, தான் வியாபாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்போ சாஸ்தாங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க படம் ஓடுறதுக்காக. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்னு தூக்கி போட்டுடலாம். இவனுங்களை கூட விட்டுருங்க, இவங்க அப்படி தான். பரிதாபங்கள் யூடியூப் சேனல் கோபி சுதாகர், உண்மையிலேயே எனக்கு அந்த 2 பேர்த்தையுமே ரொம்ப பிடிக்கும். நல்லா உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க, சாதாரண நிலையிலேருந்து மேலே வந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, நல்ல சிரிக்க வைக்கிறாங்க, நல்ல கலைஞர்கள். அவர்களை நாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம். ஆனால் சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு லட்டு பரிதாபங்கள்னு நீங்கள் வீடியோ எடுக்கிற அளவு உங்களுக்கு எங்கேந்திரா துணிச்சல் வந்ததுன்னு இந்த 2 பையிலையும் பார்த்து கேட்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? நீ ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுற அப்படின்னா எதை வேணாலும் பண்ணிடுவியா? மக்களோட உணர்வுகளோட விளையாடுவியா? எவ்வளோ தெனாவட்டா உங்களுக்கு இருக்கும்? உங்களுக்கு எப்போ எவ்வளோ துணிச்சல் வருது இதை எடுக்கிறதுக்கு? எனக்கு உண்மையிலேயே புரியல. இது மக்களோட உணர்வு. பல கோடி பேர் அந்த திருப்பதி ஏழுமலையானுக்கு பக்தர்களாக இருக்காங்க. அந்த லட்டை மகா பிரசாதமாக எடுத்துக்கிறாங்க, வணங்குறாங்க, சாப்பிட்றாங்க.
அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட நையாண்டி நக்கல் குந்தல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை அப்புறம் கலட்டிக்கிட்டு அடிக்காமல் என்ன பண்ணுவானுங்க, ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் காரி துப்பிட்டாங்க. கோபி சுதாகரியம் அடித்த அடியில் வீடியோவே டெலீட். ஒரு நகைச்சுவைக்காக செய்தது, தெரியாமல் நடந்து விட்டது, இனிமேல் இது போது நடக்காதுன்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய மனுஷத்தனமாக மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்லாம் இதை கடந்து போயிட முடியாது. மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அடிச்ச அடி அப்படி கமெண்ட் பூரா கோபி சுதாரி தாமானி வச்சு செஞ்சு கிழிச்சு தொங்க விட்டு நார் அடித்த பிறகு தானே உங்களுக்கு அறிவு வருது. இல்லைன்னா நீங்கள் நக்கல் நையாண்டி பண்ணி நீங்கள் வியூஸ் பார்த்து துட்டு பார்க்கறதுக்கு எந்த உணர்வுகளை வேணாலும் கொச்சப்படுத்துவீங்களா? இதே போலி சாமியார்களை கிண்டல் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டீங்க, சாதாரண விஷயம், எல்லாருமே செய்யலாம், தப்பு கிடையாது. அவன் போலியாக பண்ணுறான், போலி சாமியார், அவனை கிண்டல் பண்ணுறீங்க. இது மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார்கள் அந்த சிடி மேட்ரு இதெல்லாம் ட்ரோல் பண்ணீங்க, தாராளமாக பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் மக்களோட உணர்வு கூட விளையாடக்கூடாது. இல்லை, இது திமிரு தானே உங்களுக்கு. பார்ப்போம் இதுக்கு மேலேயாவது திருந்துவானுங்களா. அந்த அவசரம் கொடுக்க, அந்த ட்ரெண்டிங் போகிறது, ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அதை அப்படியே கண்டென்ட்டாக மாற்றி காசு பார்த்துடணும். கொஞ்சம் விட்டுட்டு தான் போங்களேன்டா. சில விஷயத்த எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாதுடா. சில விஷயங்களை கடந்து தான் போகணும். இதில் பல இஸ்லாமியர்கள் ரொம்ப தெனாவட்டாக பதிவு போடுறது. மாட்டுக்கொழுப்பை தின்னுட்டான் பாப்பா, மாட்டுக்கொழுப்பை தின்னுட்டான் பாப்பா மட்டும் மாடா திங்கிறான், அதை மற்ற இந்துக்கள் சாப்பிடல. இல்லை பாப்பா மட்டும்தான் சைவத்தை கடைபிடிக்கிறான் உணவு விஷயத்தில். இன்ன வரைக்கும் அசைவம் சாப்பிடாத பலர் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையுமே இருக்காங்க. ஏன் திருமாவளவனே நான் அசைவம் சாப்பிட்றதை விட்டு பல வருஷம் ஆச்சு, சைவம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் காயப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அவனுக்கு சைவம் சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காயப்படுத்துகிற மாதிரி தெரியல. இதில் ஒரே ஒரு இஸ்லாமியருடைய பதிவு அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பதிவை காட்டுறேன் பாருங்கள். திருப்பதி லட்டில் இந்த மாட்டு கொழுப்பு கலந்த விவகாரத்தில் நகைச்சுவை என்ற பெயரில் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் தேவையற்ற விவாதம். இதில் முக்கியமாக இஸ்லாமியர்கள் கலந்துக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற உணவில் உங்களுக்கே தெரியாமல் பன்னி கொழுப்பு கலந்துருந்தால் நம்மளோட மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி அவங்களும் இருக்காங்க அப்படின்னு நினச்சி கடந்து போங்க, அமைதி காத்துருங்க அப்படின்னு அந்த பதிவை நான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த சகோதரரை நம்ம பாராட்டணும். உண்மையிலேயே ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த மனிதனோட கருத்து இதுவாக தான் இருக்கும். அதேமாரி இயக்குனர் மோகன்ஜி கைது இதே லட்டு விவகாரத்தில். இந்த லட்டு விவகாரத்தை பற்றி அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு கோவிலோட பிரசாதத்தில் ஆண்மை குறைவு மாத்திரை கலந்துருக்கிறதா தகவல் வருது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது உண்மை அப்படிங்கிறது என்கிட்ட ஆதாரம் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை நாம் பேச முடியாது. ஆனால் இப்படி ஒரு தகவல் வருது, இது தொடர்பாக விசாரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்தார். இதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கலந்துருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதுக்காக கைது, சட்டவிரோத கைது. அவர் நோட்டீஸ் கொடுக்கல, எங்கே ரிமாண்ட் பண்ணி எங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கல. ஒரு சட்டவிரோத கைது. ஏகப்பட்ட குளறுபடிகளோட யாரோட நிர்பந்தத்தின் பேர்லேயோ மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ இந்த நீதி அரசர்கிட்ட திருச்சி மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்க, பார்த்த உடனே இது கைதிலே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஜாமீனில் அவர் அனுப்பிட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. இது என்னென்னா, இந்த ஆதவ அர்ஜுன் மேட்டரை திசை திருப்பறதுக்காக மோகன்ஜியை கைது செஞ்சு ஏதாவது பாமக அரசை பிரச்சனை பண்ணுவான், போவான் வருவான், வன்னியர்கள் சமூகத்துக்கு உள்ள பிரச்சனை ஏதாவது கிளம்போம், அப்படியே அதை டைவெர்ட் பண்ணிடலான்னு பார்த்தாங்களா என்னமோ. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. இப்படி ஏதாவது ஒரு குளறுபடியை உண்டாக்கி விட்டு அதுலேருந்து இந்த ஆதவ அர்ஜுன் மேட்டரை டைவெர்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.